ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் அப்படின்றாரு. Yes. அவர் சொல்லும் பொழுது அவருடைய இந்த வேகம், அந்த 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 ருத்ர தாண்டவம், ஆக்ரோஷம், அவரை மீறி ஒரு கோவமோ அந்த வெளிப்பாடையா தான் பார்க்க முடியுதா சார்? நீங்க எல்லாம் வாரியர்ஸ், உங்களுக்கு என்ன தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து அவங்க கூட 2 மாசம் பயணிங்க அப்படின்னு Yes. அவர் சொன்ன அந்த இதுக்காக தான் அந்த செயல் வீரர்கள் அப்படின்னு அது அந்த அந்த கூட்டமோ அது அப்படிதான் பார்க்கணுமோ? இல்லை, உண்மைதான் நான் சொன்னது. அதை இன்னும் பிரச்சனைகள் நிறையா வரும். எனக்கு வந்த பிரச்சனைகள் மாதிரி உங்களுக்கும் வரும். நீங்கள் ஒரு போர் வீரனை, போர்க்களத்தில் இருக்கிற ஒரு வீரனாக நீங்கள் செயல்படணுங்கிற அளவுக்கு தான் அவர் சொல்லும்போது, இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு தான் வந்திருக்கான்னு புரியுதா உங்களுக்கு? அதை அடுத்த கட்டத்துக்கு நான் ரெடி ஆகிட்டேன், இனிமேல் நீங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ள நீங்கள் இந்த போருக்கு போயிட்டுருக்குறோம், அங்கே முன்னாடி நீங்கள் போங்க வாரியர்ஸ். நீங்கள் அதாவது நான் மட்டுமே போராடினா பத்தாது, நீ இருக்கிற அத்தனை பேருமே போராடி ஆகணும். அப்போ தான் நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு ஒரு நல்லதை செய்ய முடியும்னு சொல்ல வர்றாரு. ஸோ அதனால் அவருடைய நேற்று செயல் வீரர்கள்னு அந்த வச்ச தலைப்பு கூட உண்மையிலேயே வந்து நல்ல தலைப்பு, ஹெட்டிங்காக தான் நான் பார்க்குறேன். நான் அதை வீரர்கள் தான் எல்லா பேருமே ஸோ போருக்கு தயாராங்க. 2 ஜாமான்கள் மத்தியில் ஒருத்தர் உள்ளே பூந்து போகிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. போர் கூட ஏதாவது தெரிஞ்சுப்போம் உங்களுக்கு, யார் உயிர் இருப்பா இருக்க மாட்டான்றது. இந்த இது ஒன்றுமே தெரியாது. ஸோ நேற்று அவருடைய அந்த அந்த குரல் உண்மையிலேயே பிரமாதமாக இருந்தது.